அப்படியே வரல சபையில வந்த உடனே விளக்கங்கள் என்ன, நான் யார், எப்படிப்பட்டவள், என் விளக்கத்தை சொல்ல போகிறேன். ஞாபகத்தோடு கேட்கணும்.
கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்க ஒரு ஆள் மட்டும். சரி சொல்லுமா. சபையில வந்த உடனே என்னை பார்த்து நான் அறியாதவில்லை. கை கட்டி தலைவலி அம்மா அம்மான்னு சொல்றீங்க. நீ அறிவிலே சிறந்தவன் இல்லையா? நான் கேட்டியா இப்படி பெண்ணா பிறந்தாலும் கண்டிப்பா ஆண் மகளா பிறந்தா அறிவு இருக்க வேண்டும். ஆண் மகளா பிறந்து இருக்கக்கூடிய பூவாதே ஒரு பெண்ணுதான் பொம்பளதாம்மா. ஆகாய வேலை ஒரு பெண்ணுதான் பொம்பளதான். தாகர குடிக்கக்கூடிய கங்காலம் ஒரு பெண்ணுதான் பெண்தான். உன்னை 10 மாதம் வயதில் சுந்தரி தத்தாய ஒரு பொம்பளதான். நான் யாரு? இந்த பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கும் என் தாயாகி கோயிலாக இருக்கும். நான் பிள்ளைய பிறந்தேன். ஆனா பிள்ளைய பிறந்தாலும் நான் தாய்வகத்திலே கருவுருவாகி பிறந்தவர் கிடையாது. தாய் அங்கதான் கருவுருவாய். அதை போல ஐயா 4 வேதம் 6 சாஸ்திரம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலையானம் 96 தத்துவம் 108 புராணம் 2 இதிகாசம் படித்த கல்வி கற்றவர்கள் இந்த சபையிலே நிறைய பேர் இருக்கிறோம். கல்விக்கு கலை கிடையாது, கடலுக்கு இலை கிடையாது. இல்லை கட்டது சுமார் கொஞ்சம் தான். கைப்பிடி மண்ணாது உலகம் இருக்கிறது. அறிந்தோம் அறியாமலும் இந்த சபையில் வந்தவர்களே என் தந்தையாக என் தாயாக கோயிலமே இருக்கும். நான் தாயகத்தில் இருந்தவர் கிடையாது. நான் எப்படி ஒரு குணம் ஆழ்வேன் தெரியுமா? யாகம் என்பது நெருப்பு. ஆமாமா நெருப்பு தான் யாகம். கண்டிப்பா யாகம் வாழ்த்துறேன். நான் யாகச்சல் என்று சொல்லிவிட்டேன். நான் யாகத்தில் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? அப்படிமா? என் தந்தையாக பாஞ்சாலை மன்னனுக்கு என் தாயான கோகிலம்மையார் எங்க நாடு பாஞ்சால தேசம். அப்படி பாஞ்சால தேசத்தை பெருமையா நீதி நேர்மையுடனே ஆட்சி செய்ய ஆட்சி செய்தால் போராடி இருந்தால் போராடி ஒரு மனிதனா பிறந்தால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? அது 3 பேருக்கு என்ன அம்மா பணம் காடு சொத்து சோதரிகளும் போராடி அது எதுவும் நம்மளோட பேசாது. அதனால குழந்தை இருந்தா நல்லா இருக்குமா? ஒரு மனிதனா பிறந்தால் அவருக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த தாய் தந்தை தாய் தந்தைக்கு ஈடுகளை கிடைத்தால் இதுதான் சொர்க்கம். என் தாய் தந்தை இந்த பாஞ்சால தேசத்தை ஆண்டு வருகிறோமே இமயமலை சார்பிலே சென்று அந்த இமயமலை சார்பிலே தவம் செய்யக்கூடியவர் யார்? யாசர் உபயாசர். யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய முனிவரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த 32 யாகத்திலே சிறந்த யாகம் புத்தகமய யாகம் என கலந்து யாகம்.
ஆமாப்பா புத்திர காமியம் யாகம் நடத்துறான். ஆமா ஆனா குழந்தை வேணும்னு சொல்லி ஐ, என் தாய் தந்தையும் ஆமா யாசர் உதயத்தை கூட்டிக் கொண்டு வந்து ஆமா அந்த 32 யாகத்தை வளர்த்தி அப்படி வளர்த்தி வர நாளையிலே அப்போது நான் பார்த்தேன் இந்த உலகத்தின் 68 அவதாரம் எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதே போல அப்போது பார்த்தேன் முதலாக இந்த யாகத்திலே நாம பிறக்கக்கூடாது. முதல் யாகத்தில் நாம கைப்படையா பிறக்கக்கூடாது. நம்மளுக்கு முன்பதாக ஒரு ஆண் மகனை உருவாக்க வேண்டுமே என்று அதனால நான் யாரை விருப்பம் செய்ய தெரியுமா? ஐயா குங்காளா அப்படி துஷ்டனுமன் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை உருவாக்கி விட்டேன். 2வது முறையாக என் தந்தையார் வைத்த சமரம் தந்தையார் சமரத்தை முடிக்க வேண்டுமே என்று பெண் பிள்ளை வேண்டுமே என்று என் தந்தையாக பாஞ்சாலி மன்னன் ஒரு புறமும் என் தாயாக கோயில் அம்மையார் ஒரு புறமும் யாசர் ஒரு புறமும் முதலேசர் ஒரு புறமும் 2வது முறையாக யாகத்தை வளர்க்கிறார். அந்த யாகமாவது யாகம் போகும்படியாக கொடியிட்டு எரிந்து போகிறார் அந்த யாகம். அப்போது என் தாயானவர் என்ன செய்தார்? யாசர் உபயாசரே இந்த யாகத்தை நிறுத்துங்கள், இந்த தீட்டாயிருந்தது. எப்படி தீட்டாயிருந்தது? மாசம் ஒரு முறை மாதவிடை போகக்கூடிய பழக்கம் பெண்களுக்கு எல்லாரும் இருக்குதா? இல்லம்மா மாதம் ஒரு முறை அதாவது தெரியாதா? பார்த்துட்டா எனக்கு அப்புறம் தெரிஞ்ச நாயினாலும் இருக்கு வரேன். ஐயா யாசர் யாசரே நான் மாதவிடை போய்விட்டேன். இந்த யாகத்தை நிறுத்துங்கள். இந்த யாகம் தீட்டாயிருந்தது. யாகத்தை பாருங்களப்பா, இந்த யாகமானது கொடியிட்டு இருந்து போகிறது. இந்த யாகத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? நீ மாதவிடை போயிருந்தால் அந்த உதிரத்தை இந்த பண்டாரத்தோடு கலந்து கரத்தால் ஏந்தி அந்த உதிரத்தை அகிலே போடமா என்று யாத்திரை உபதேசர் சொன்னார். அந்த யாத்திரை உபதேசர் வார்த்தையை கேட்டு என் தாயானவன் போய் நம்மையார் அந்த உதிரத்தை அந்த யாகத்திலே போட்டாலும் யாகத்திலே போட்டவுடனே நான் அறியாத குழந்தை சின்ன குழந்தையா பிறந்தேன் தெரியாது. நான் அங்கிலே எப்படி உருவாகி தெரியுமா? நான் 16 வயதாக என் கூட பிறந்தது இந்த சங்கரை மாலையுடனே என் கரத்தில் பிறந்தது. அப்படி சங்கரை மாலையுடனே அங்கிலே நான் 16 வயதாக நான் உருவாகி நின்றவள் இல்லையா? நான் எதற்காக நான் அறிய குழந்தை பிறக்காமல் 16 வயதாக காரணம் நான் அங்கிலே 16 வயதாக எதற்காக உருவாகி நின்றேன் தெரியுமா? அந்த அஞ்சாலிலே
நான் அந்த அக்கினி உருவாக்கி நின்ன போது இந்த பூமி திருவாரு ஆமா இந்த மண்ணுமே ஆமா வேற இருக்கக்கூடிய விண்ணுமே அப்படியே செந்தூர் கலங்கி இருக்கிறதா ஆமா விண்ணும் மண்ணும் கலங்கி நிற்கிறதா நிற்கிறது அப்போது நான் 16 வயதாக உருவாகி நின்றவுடனே வானவர்கள் ஏவர்கள் வானத்தில் இருந்து மலர்கள் தூங்குகிறாராம் பூமலர் ஆமாமா அப்படி மலர்கள் தூங்குகிறாராம் போது அப்படி தோணுன உடனே நான் 16 வயதாக கிளம்பி என் தந்தையாய பாஞ்சாலி மன்னனுக்கு பாஞ்சாலி மன்னன் வைத்த சபர்ணம் ஆமா அந்த ஐவராஜத்தில் இருக்கிறார் அந்த 11 நாமதேனும் 12 அழகி அந்த பார்த்திபனுக்கு பாஞ்சலியை கொடுக்க வேண்டும் என்ன மருந்தி என் தந்தையாக பாஞ்சலி என்னை தாளாட்டி வளர்த்து வருகிறார் இன்று நாளையிலே பார்த்தால் தர்மராஜ கோயிலில் ஆலயம் இதிலே பார்த்தால் இது புண்ணிய சரித்திரம் இந்த புண்ணிய சரித்திரத்திலே இந்த பாஞ்சலியார் இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த பூவும் இந்த ஆடி அராதனம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் திருமணம் முடியுது பத்தியா இந்த கல்யாண கோலம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இதை போல இந்த புண்ணிய சக்தி வந்தவுடனே இல்லறம் நல்லறம் தான் இல்லறம் இருக்க வரைக்கும் நம்ம இடம் இருக்கிறாங்க நம்ம சொந்தம் வந்தோம் எல்லாம் ஒட்டாத வருகிறார்கள் கண்டிப்பா தாய்க்குள்ள ஒன்னா இருந்து இருக்க நாளைக்கு பார்த்து சென்றிருக்கிறார் இந்த பணமெல்லாம் கோத்திருக்கிறார் என்ன மனிதர் அறிந்து கோத்தார் என்ன நினைச்சு அவங்க யாரையும் அப்படிப்பட்டவர் சொல்லுமா அம்மா துருவதேவியர் எனக்கு யாரும் 10 ரூபா போட்டாங்களோ எல்லாம் கால் விழுந்தாங்க இது எனக்கு வானமா இல்ல எல்லாம் ஒரு கால் விழுந்தாங்க என் கால் யாரும் கிளி விழுந்தாலும் போதுமா 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 இப்ப இந்த பாஞ்சலி அம்மையார் துணையாக இருக்கணும் இந்த ஊரு நல்லா இருக்கணும் ஆமா சின்னிசெட்டிப்பட்டி கிராமம் இந்த ஊரு நல்லா இருக்கணும் உற்றமலை பெய்யணும் ஆமா இந்த கிராமம் நாடு நல்லா இருக்கணும் நல்ல மழை பெய்யணும் இந்த நாட்டில் மக்கள் நலமா வாழணும் இந்த ஊரின் மக்களும் ஒற்றுமையா வாழணும் பாஞ்சலியம் அருளால அவர் இல்லத்தில் குடியிருந்து அனைத்த பேர் நல்லவன் நல்லதே மனதா நினைத்து ஆமா வாழ்ந்தால் போதும் ஆண்டவனுக்கு ராத்திரம் கம்யூனிக்காக அதே நேரம் இன்னைக்கு அர்ஜுனன் விடுதலைக்கு பாஞ்சாலி திருமணம்
என் உயர் நண்பர் இல்லையா ஆமாம் பணம் காசு கூட வராது அது கூட வர போய் பணமெல்லாம் வருமா சொத்து தொகை வருமா வராது இதை போல் நீங்க எல்லாம் வருமா வராது கூட வரது என்ன என்னது ஏறும் புகழும் நல்லவர் வேடெடுத்தா நாளுடைய வாழலாம் அதை போல உயர் நண்பர் அண்ணா பெருமாள் அண்ணா ஆமா பெருமாள் அண்ணா அப்படின் சேர்ந்தவர்கள் ஆமா மணியாயே சத்யா அம்மையார் ஆமா அவர் குடும்பத்தில் பிள்ளைகள் இந்த வேணும் ஆமா உனக்கு ஆடி ஆவரணம் அழகா எடுத்து தருவேன் ஆமா இன்னைக்கு நான் 4 மணி 5 மணிக்கு வர சொல்லி ஆமா இந்த ஆடி ஆவரணம் எடுத்து கொடுத்தது அவர்தான் இல்லையா கண்டிப்பா இந்த அதனாலதான் என்னை விட்டு ஓடி வந்துருந்துச்சு என்னை வீட்டுல விட்டு வந்துட்டேன் ஆமா இவங்க கல்லா கட்டி கொடுத்ததும் அவர்தான் கல்வி என்ன அலங்காரத்தோடு இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம் அதனால அந்த பாஞ்சேரி அம்மையாருக்கு அலங்காரத்தை பார்க்கணும் இந்த ஆடியாரத்தை தச்சு கொடுத்தது அவர்தான் ஆமா இல்லையா அவர் பெருமாள் குடும்பமும் ஆமா எல்லாரும் அவர் போய் வர வேண்டும் பாஞ்சேரி மகளால நல்லபடியா இருக்க வேண்டும் ஆனவன் பிரார்த்தனம் ஆமா இல்லையா அப்படி இருந்தாலும் நான் தனியாக கிடையாது நான் அறியாத பிள்ளை இருந்தாலும் என் இடத்தில் பக்கத்தில் இருப்பது யார் யார் பணிவாள செய்யக்கூடிய தோழியால் இருக்கிறார் அவரை கூட்டிக் கொண்டு வந்தால் இந்த பாஞ்சால நகரமாறு எப்படி இந்த நாட்டின் நிலையை எப்படி எப்படி அப்படி அறிய வேண்டுமானால் தோழியிடத்தில் கேட்டுதான்